குக்கு வித் கோமாளி மூலமா பிரபலமானவங்க தான் பவித்ரா லட்சுமி. இவங்க என்னுடைய உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, அதனால யாருடைய போன் காலும் அட்டன் பண்ண முடியல அண்ட் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியலன்னு உருக்கமா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. பவித்ரா லட்சுமி விஜய் டிவில ஒளிபரப்பான குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பிரபலமானவங்க. குறிப்பா இதுல கோமாளியா பங்கேற்ற புகழுக்கும் பவித்ராவுக்கும் இடையே இருக்கிற காமெடி காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த நிகழ்ச்சி மூலமா கிடைச்ச வரவேற்புல சினிமாவிலையும் அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க. இவங்க நடிகர் சதீஷுடைய நாய்சேகர் படத்தின் மூலமா ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. இதை தொடர்ந்து சில படங்கள் நடிக்கிறதுக்காக கமிட் ஆகியிருந்தாங்க. இந்நிலையில் தான் அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்துச்சு. உடல் ரொம்பவே மெலிந்து காணப்பட்டாங்க. இதனால இவங்களுக்கு காசரம் இருக்கு, சுகர் இருக்குன்னு பலரும் பல விதமா பேசினாங்க. அண்ட் ரீசெண்டா கூட பவித்ரா லட்சுமி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல மீண்டும் சிலர் அவங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. மேலும் எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. என்னுடைய தோற்றத்தை பார்த்து எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணீங்களான்னு தான் கேட்குறீங்க, ஆனா உடம்பு குறைக்கிறதுக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே செய்யல. கடுமையான உடல்நல பாதிப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. அதன் காரணமா தான் என்னுடைய உடல் எடை இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அதோட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்னுடைய உணவுல கூட நிறைய கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னுடைய பெட்ஸை யாரு பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு யாரு சாப்பாடு வைப்பாங்கன்னு ரொம்பவே ஊர்க்கமா பேசியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க வீடியோ எதுவும் ஷேர் பண்ணல. இந்நிலையில தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல என்னுடைய உடம்பு ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு, அதனாலதான் என்னால போனை அட்டன் பண்ண முடியல அண்ட் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியல, என்ன மன்னிச்சிடுங்க, சீக்கிரமா நான் திரும்பி வருவேன்னு பவித்ரா போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாரும் ஏற்கனவே பவித்ராவுடைய உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு, இப்போ இன்னும் அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கான்னு அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. அண்ட் சீக்கிரம் பவித்ரா நலம் பெற்று வரணும்னு சொல்லிட்டு வராங்க. மேலும் பவித்ரா லட்சுமி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.